தரவுகளின்படி கடந்த 15 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கொலைகள் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். அவர் புதிய தலைமுறை அளித்த எழுத்துப்பூர்வ பதில்களை அவரிடம் கேட்டு பெற்ற செய்தியாளர் ஆனந்த் விவரிக்கிறார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இது குறித்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களிடம் புதிய தலைமுறை சார்பாக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. முதல் கேள்வி, கடந்த 5 ஆண்டுகளை ஒப்பிடும்போது தமிழகத்தின் கொலை எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதா? இந்த கேள்விக்கு பதில் அளித்துள்ள டிஜிபி சங்கர் ஜிவால், தமிழ்நாட்டில் கொலை சம்பவங்கள் சமீப ஆண்டுகளில் குறைந்து வருகின்றன என்று கூறியுள்ளார். 2017ஆம் ஆண்டில் 1560 கொலைகள் பதிவாகியுள்ளன. 2018இல் 1569 வழக்குகள், 2019இல் 1745 வழக்குகள், 2020இல் 1661 வழக்குகள் பதிவாகியுள்ளன. 2020ற்கு பிறகு கொலை வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து குறைந்து வருகின்றன. 2021இல் 1686 வழக்குகள், 2022இல் 1690 வழக்குகள், 2023இல் 1681 வழக்குகள், 2024இல் 1563 வழக்குகள் பதிவாகியுள்ளன. குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் காரணமாக ரவுடி கொலைகள் கணிசமாக குறைந்துள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் கொலை வழக்குகள் சீராக குறைந்து வருவதாக டிஜிபி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கொலை எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? தனிநபர் விரோதம், திருமணத்தை தாண்டிய உறவு முறை, பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் சொத்து பிரச்சனைகள், குடும்பத்திற்குள் நடைபெறும் பிரச்சனைகளே பெரும்பான்மையான கொலைகளுக்கான காரணங்களாக உள்ளன என்பது டிஜிபியின் விளக்கமாக உள்ளது. கொலையை கட்டுப்படுத்துவதற்கான என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? காவல் நிலைய எல்லைக்குள் காவலர் முதல் ஆய்வாளர் வரை அனைவரும் கைத்துப்பாக்கி மற்றும் துப்பாக்கியுடன் ரோந்து வருவதாக டிஜிபி தெரிவித்துள்ளார். ரோந்து செல்லும் காவலர்களை கண்காணிக்க ஸ்மார்ட் காவலர் செயலி மூலம் இபீட் முறை அறிமுகம் செய்யப்பட்டு மேலதிகாரிகளால் கண்காணிக்கப்படுகிறது. மேலும் வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்கள் குற்றவாளிகளை அடையாளம் காண FRS எனும் முக அங்கீகார செயலி பயன்படுத்தப்படுகிறது. நீதிமன்ற வளாகங்கள், அருகாமையில் உள்ள சாலைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் CCTV கேமரா நிறுவப்பட்டுள்ளது. இதனால் ரவுடிகள் எண்ணிக்கை 50% மேல் குறைந்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் 2978 ரவுடிகள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 4572 சமூக விரோதிகள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் உள்ளனர். ரவுடி கும்பல் மற்றும் போட்டி கும்பல்களை கண்காணித்தல், நீதிமன்ற நிலுவை வழக்குகளில் ரவுடிகளின் வருகையை கண்காணித்தல் போன்ற முக்கிய உத்திகளில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.